வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக வறுமையாக இருக்குதுங்க சார். எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. ஜிஹெச்சில் நம்ம எல்லாத்தையுமே தொல்லை பண்ணுறாங்க சார். எல்லா மாதிரி மக்கள்களை எல்லாத்தையுமே போட்டு சித்திரவாதி பண்றாங்க. வெளியில போங்கன்னு கிறிஸ்தவ நிர்வாகம் அச்சுறுத்தலாம் சொல்லுது. எங்களை வன்மையா கோரிக்குது. எங்களுக்கு அவமானமா இருக்குது. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு எங்களால முடியல சார். கோவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க மனு அளித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிறிஸ்டல் என்ற நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு அறிவித்த சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த மருத்துவ பலன் தொகைகளும் செலுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் அந்த நிறுவனம் தங்களை பணியிலிருந்து நீக்க முயற்சி செய்கிறது என்று கூறி பெண் தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர். மனு அளித்த போது திடீரென்று ஆட்சியரின் காலில் அவர்கள் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கைகளை முன்வைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. எழுதி கொடுத்துருக்கீங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, நான் கான்டாக்ட் பேசிட்டு என்ன இஷ்யூ இருக்கு. கவர்மெண்ட் வேலை கேட்கலீங்க. நாங்க இந்த கான்ட்ராக்ட் ஆமாங்க. நாங்க 60 வயசு வரைக்கும் நான் கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சுட்டு சம்பளம் கிடைக்கல. இதெல்லாம் நாங்க ஒரு ஆள் பேசுவோம். என்னன்னா நீங்க கொடுக்குற சம்பளத்தை கேட்டோம்னு சொன்னா வேலையை விட்டு அந்த அம்மா தூக்கு, இந்த அம்மா ரூல்ஸ் பேசுது அப்படின்னு சொன்னா நாங்க பாட்டுக்கு வேலை செய்யறீங்க. ரோட்ல கிடக்குற அண்ணூன்னு வந்தப்போ நாங்க தான் தூக்கி வேலை செய்யறோம். எய்ட்ஸ் வார்டுல நாங்க வேலை செய்யறோம். போய் இப்ப ஹெல்த் சர்டிபிகேட் எல்லாம் கேட்கறாங்க. ஒரு வருஷம் ஆச்சுங்க சார். வேலையை விட்டு பையனுக்கு உடம்புக்கு நம்ப முடியல. சீரியஸ் கண்டிஷனு. லீவ் போட்டதுக்கு என்னை வேலைக்கு வேண்டான்னு தூக்கிட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரிலிங்க சார். இப்போ நம்ம தொல்லை கொடுக்குறாங்க. அங்கே போங்க இங்கே போங்க, நீங்கள் யாரை வேணாலும் போய் பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது, சங்கத்தில் யாரும் வரக்கூடாது, சங்கத்துலேருந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக வறுமையாக இருக்குதுங்க சார். எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. ஜிஹெச்சில் நம்ம எல்லாத்தையுமே தொல்லை பண்ணுறாங்க சார். எங்களுக்கு இது ஏதாவது பண்ணி கொடுங்க. எல்லா மாதிரி மக்கள்களை எல்லாத்தையுமே போட்டு சித்திரவாதி பண்ணுறாங்க. என்ன எங்களுக்கு இதை பார்த்து பண்ணி கொடுங்க. எல்லாம் மேலெல்லாம் போட்டு பேப்பரில் எல்லாத்துலேயும் போட்டு இந்த ஆரமாக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்களை கிறிஸ்தவ நிர்வாகம் அடிமையாக்குது. நாங்களா வேலையை விட்டு நிறுத்தாமல் அவங்களா வேலையை விட்டு நிறுத்தி ஒரு லெட்டர் எழுதி எங்களை சைன் பண்ண சொல்லி 6 நாளாக எங்களை கடுமையாக பண்ணுறாங்க. மன உளைச்சல் இருக்கிறோம் நாங்கள் 6 நாளாக. நீங்கள் வேலை இல்லாமல் வெளியில் போய்த்தான் ஆகணும். இதுக்கெல்லாம் இந்த கட்டுப்பாடுக்கெல்லாம் ஒப்பந்தப்பட்டால் நீங்கள் உள்ளே இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெளியே போகலாம். எங்களுக்கு ஃபிட்னஸ் கேட்குறாங்க, போலீஸ் இன்டிமேஷன் கேட்குறாங்க. இது எல்லாம் கொடுத்தா நீங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் போகலாம். எல்லாருமே எல்லா அதிகாரிகளும் இதைத்தான் சொல்கிறாங்க. எங்களை ரொம்ப 6 நாளுன்னா ரொம்ப மன உளைச்சல். எங்களால் வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியல. அன்னோன் பேஷண்ட் எடுக்கிறதுல இருந்து எங்கள் ஆளுங்க தான் எல்லாமே பண்ணுறோம். அந்த அன்னோன் பேஷண்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? 2 பாத்ரூம் போயிடுவாங்க, 1 பாத்ரூம் போயிடுவாங்க. அதை நாங்கள் தான் எடுக்கிறோம், எங்கள் ஆளுங்க தான் எடுக்கிறாங்க. ஒரு ஓபியில் ஒரு பாத்ரூம் போயிட்டு அதை நாங்கள் தான் சுத்தம் பண்ணுறோம், வேற யாரும் சுத்தம் பண்றது இல்லை. எங்களுக்கே இந்த நிலைமை. வெளியில போங்கன்னு கிறிஸ்தவ நிர்வாகம் அச்சுறுத்தலாம் சொல்லுது. எங்களை வன்மையா கோரிக்குது. எங்களுக்கு அவமானமா இருக்குது. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு எங்களால முடியல சார். ஒரு வாரமா கஷ்டப்படுறோம். டீனம்மாக்கு இதை நாங்க தெரிவிச்சாலும் அவங்க காதுல போட்டுக்கிறது கிறிஸ்டல் மட்டும்தாமா இதை எடுத்துக்கணும், எங்களுக்கு இந்த பவர் கிடையாதுங்கிறாங்க.
ஆரம்மாவும் இதைத்தான் சொல்கிறாங்க, டீனம்மாவும் இதைத்தான் சொல்கிறாங்க. கிறிஸ்டல் தாம்மா உங்களை கான்டாக்ட் எடுத்துருக்குது, அவங்க தாம்மா உங்களை பேசணும், நீங்கள் அவங்கக்கிட்ட தாம்மா பேசணும் அப்படின்னு. இப்போ மனு கொடுத்த பக்கமும் அவதைத்தான் சொல்கிறாங்க. கலெக்டருக்கு மனு கொடுத்து வந்தப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, வாங்கினம்மா நீங்கள் கிறிஸ்டலை பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் யாரை தேடி போகிறது? 450 பேர் வேலை செய்கிறோம், 3 ஷிஃப்ட்டு வேலை செய்கிறோம். மதிய ஷிஃப்ட்டில் 5 வார்டு பார்க்கணும், ஒரு ஒர்க்கர் வந்து 5 வார்டு பார்க்கணும். நைட் டியூட்டியில் 7 வார்டு பார்க்கணும். அந்த 7 வார்டுலேயும் நாங்கள் தான் குப்பை எடுக்கிறோம், பாத்ரூம் கழுவுறோம். அதில் என்ன நோய் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்குறவங்க அவங்க தான் கொடுக்கணும். நாங்கள் எப்படி சார் கொடுப்போம்? எய்ட்ஸ் இருக்கிறவங்கள அவங்க டாக்டர் வந்து சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அம்மா இந்த பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் இருக்குது, இதை சுத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அன்னோன்னு பேஷண்ட் வந்து நாங்கள் தான் சுத்தம் பண்ணி ஆகணும். எங்கள் ஒர்க்கர் தான் சுத்தம் பண்ணுறோம், நாங்கள் தூய்மை பணியாளர் தான் சுத்தம் பண்ணுறோம். 450 பேர்த்தையும் வேலை விட்டு எடுக்கிறதுக்காக புதுசாக ஒரு அப்ளிகேஷன் நான் யாருக்கு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல, நான் அனுப்புகிறேன். அந்த அப்ளிகேஷனில் கட்டாயமாக கையெழுத்து வாங்கி எங்களை 450 பேர்த்த வெளியே அனுப்புகிறாங்க. எங்களுக்கு இது ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணுங்க. அவங்கெல்லாம் வேலை இந்த ஹாஸ்பிட்டல் வேலைங்க, எப்படி நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வருவேன்? 14 வருஷமாக வேலை செய்கிறோம். கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து இப்போ எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து எங்களுக்கு ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஹெல்த் சர்டிஃபிகேட்டு, போலீஸ்கார் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே கேட்குறாங்க. அப்புறம் 4 பேர் நின்னா கூட வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாமா. இப்போ பழைய ஆளுகளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. இப்போ வந்து கேட்டால் நீங்கள் செஞ்சால் செய்யுங்கம்மா, செய்யாட்டி போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதுதாங்க, நாங்கள் போய் கேட்டாலே எங்களை வந்து நிர்வாகம் மதிக்கிறது இல்லை. நீங்கள் செஞ்சால் செய்யுங்க, செய்யாட்டி போங்க, சம்பளம் இவ்வளோன்னு கேட்டால் இப்போ யார் போய் கேட்குறாங்களோ, இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன், ஆனால் நாளைக்கு எனக்கு வேலை இருக்காதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலரி வந்து 721 ரூபாய்ங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு 721 ரூபா கொடுத்ததில்லை. சர்டிஃபிகேட்டும் தரதில்லைங்க. இதெல்லாம் சில்பை கேட்டாலும் எங்களுக்கு தரதில்லைங்க. இப்போ கேட்டால் நம்ம என்னங்கிறது, உங்களுக்கு சம்பளம் போட்டாங்க அதை வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க. நீங்கள் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஜினாமா பண்ண சொல்லி எங்களுக்கு வெள்ளை பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு மனப்பூர்வமாக சம்பாரித்து கையெழுத்து போடுறாங்களாமா. எதனாலனா கான்ட்ராக்ட் மாறுது, நீங்கள் ராஜினாமா பண்ணால் தான் உங்களுக்கு புது ஃபார்ம் தருவேன், இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுங்க? எங்கள் வாழ்வாதாரத்துக்கு பதில் வேணுமில்லங்க. கலெக்டர் என்ன சொன்னார், கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுக்கிறேம்மா, டீனம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்மாட்ட போய் சொன்னால் ஆரம்மானங்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சும்மா ஒரு 4 பேர் நின்று பேசினாலே அவங்க மேலே பெட்டிஷனுங்களாமா, கம்பெனி நடவடிக்கை எடுத்துருங்களாமா. அந்த மாதிரி சூழ்நிலையே இப்போ இருக்கிறாங்க.